ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்னா, நேற்று நம்ம கொஞ்சம் நினச்ச மாதிரியே மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஹையர் சைடில் போகலாம் அப்படின்றது தான். பிகாஸ் டே ஹையில் க்ளோஸ் ஆகிருந்தது. ஸோ அதை வச்சு மார்க்கெட் கொஞ்சம் வந்து மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி தான். ஒரு 10 மணிக்கே நம்ம சேனல்லையும் சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேபி செகண்ட் ஹாஃபில் செல்லிங் வரலாம் அப்படின்ட்டு. பட் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் வந்தது, ஒரு 100 பாயிண்ட் டவுன் ஆச்சு ஹைலேருந்து. அகைன் அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் அப் ஆகிட்டு, அகைன் அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் டவுனு. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு எம் ஷேப்பில் மார்க்கெட் வந்து ட்ரேடாக இருக்குது. இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி கேம் அப்படின்றதுனால ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஸோ மார்க்கெட் என்னமோ வால்டைலாக இருந்தது. பட் ஆனால் அந்த 100 பாயிண்ட்ன்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மாறலை அப்படின்றது தான் நம்ம சொல்லி ஆகணுங்க. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுங்க, வேறு எதுவும் கிடையாது. பட் ஆனால் வால்டிலிட்டி வந்து சும்மா சொல்லக்கூடாது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை மாத்திர விதமாக இருக்கட்டும். ஸோ இந்த சைடு வரும்போது காலோடைய ஓஏ ஷிஃப்டிங் வந்து ஹெவியாக இருந்தது. ஸோ மார்க்கெட் ஃபர்தராக கீழே விழுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருந்தது. பட் ஆனால் மார்க்கெட் அகெயின்ஸ்டாக போயிட்டு இங்கே வரும்போது ஹெவியான ஒரு புட்டு ஓஏ வந்து ஹெவியாக இருந்தது. பட் அங்கேயும் மார்க்கெட் மேபி அந்த இடமாவது 25,200 இடமாவது ஒரு மேக்ஸ் பைனாக வச்சு மார்க்கெட் முடியும்னு நினச்சேன். பட் ரொம்ப நேரமாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் 25,150 கிட்ட தான் முடியும் அப்படின்ற மாதிரியும் தெரிஞ்சுது. பட் மார்க்கெட் அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் நான் வந்து 25,100 கிட்ட தான் முடிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து முடிச்சிருந்தது. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் ஹாஃபில் நல்ல ஒரு ஓஏ ஷிஃப்ட் வந்து இருந்ததுன்னு சொல்லலாம். எக்ஸ்பைரி கேமு எதிர்பார்த்தது தான். பட் 100 பாயிண்டெல்லாம் ப்ரீச் பண்ணியிருந்தால் ஸ்கியூ உடஞ்சி வேறு மாதிரி கேம் போயிருக்கும். பட் வித்தின் ரேஞ்சுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அங்கிட்டா இங்கிட்டா, நான் இங்கே முடிப்பேனா அங்கே முடிப்பேனா அப்படின்ற ஒரு விதமாக வச்சு மார்க்கெட் வந்து முடிச்சு வச்சிட்டாங்க. நிஃப்டியோடைய ஸ்ட்ராடல் ப்ரீமியம் 218 நாளைக்கு. அண்ட் சென்செக்ஸ்க்கு வந்து ஒரு 428 இருக்குது. சென்செக்ஸ் வந்து நாளானிக்கு எக்ஸ்பைரி. பட் இவ்வளோ கம்மியான ப்ரீமியத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. ஒரு ரேஞ்சு கன்சாலிடேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இவ்வளோ கம்மியான ப்ரீமியத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் அகைன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று கொஞ்சம் ஏறி இந்த இந்தியா விக்ஸ் இன்றைக்கி கிராஷ் ஆகிடுச்சு. டியூ டு அது கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸ்பைரி கேமுக்காக தான் இருக்கலாம். ஸோ இதனால் மார்க்கெட்டில் ஒரு ரேஞ்சு கன்சாலிடேஷன் மார்க்கெட் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா. அகைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த 25,000க்கும் 25,200க்கும் நடுவில் மார்க்கெட் ரெண்டாக இல்லை ட்ரேடாக வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு நைட்டு தான் நியூஸ் இருக்குது. அது வரைக்கும் மார்க்கெட் மேபி வந்து ஸ்லோவராக இருக்கும் அப்படின்ற விஷயம் தான் இந்த ப்ரீமியம் வந்து நமக்கு சொல்லுது. அண்ட் இன்றைக்கி எண்ட் ஆஃப் டேயில் மார்க்கெட் முடியும் போது 52 ஸ்டாக் லாங் சைடும் அண்ட் 71 ஸ்டாக் வந்து ஷார்ட் சைடும் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கவரிங் இன்றைக்கி வந்து ஹெவியாக இருந்ததுங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 95லாம் இருந்தது. அப்போ தான் மார்க்கெட் அந்த 25,200 கிட்ட இருந்தது. ஓகேங்களா. ஸோ ஓகே, ஷார்ட் கவரிங் வந்து பார்த்திங்கன்னா புல் பண்ணி மார்க்கெட்டை ஒரு புஷ் கொடுக்கும் அப்படின்னு நினச்சேன். அங்கேருந்து ஒரு பாயிண்ட் டவுனு. ஸோ இன்றைக்கி கேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பைரிக்கு ஏற்றது மாதிரி தான் தெரியுது. சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கவரிங் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு புட் செல்லிங் மார்க்கெட்டில் இன்னுமே இருந்துகிட்டு தான் இருக்குது. அது வந்து மறுக்கிறதுக்கு கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பெரிய பெரிய இண்டெக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கவரில் தாங்க இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. அன்லஸ் எந்த ஒரு நியூஸ் வராத வரைக்கும் இந்த ஒரு ஷார்ட் கவர் வந்து தொடரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்டு சென்செக்ஸோடைய இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நாளானிக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ அதோடைய ஸ்ட்ராடல் ப்ரீமியம் பார்க்கலாம். ஸ்டார்டிங் ஆஃப் த டே 512 ஓப்பன் ஆகி ஒரு 428 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-18% வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ட்ராப் இருக்குது. நல்ல ஒரு ட்ராப்பு தான் இது. ஓகேங்களா. ஸோ ஒரு டீசெண்டான ஒரு ட்ராப்பு தான். பட் நாளைக்கு இதை எவ்வளோ வந்து இன்னும் குறைப்பாங்க, 300 வரையும் குறைப்பாங்களா? அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த 300 வச்சு முடிக்கணும். ஸோ கன்சாலிடேஷன் கேம் மாதிரி தான் தெரியுது. இது அப்படியே நம்ம ஆப்ஷன் செயினில் பார்த்தோன்னு வைங்களேன் சென்செக்ஸ்க்கு. ஸோ 82,000 புட்டு ஹெவியாக இருந்தது ஒரு மணிக்கு முன்னாடி வரைக்கும். பட் 2:30 மணிக்கு மேலே கதை வேறு. 82,000 காலை ஹெவியாக ஷெல் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம அந்த டெலிகிராம் சேனல்லையும் சொன்னோம். ஸோ 1 மணி வரைக்கும் புட் செல் ஹெவியாக இருந்தது. ஸோ ஒரு 2:30 மணிக்கு மேலே கால் செல் ஹெவியாக வந்துருச்சு. ஓகேங்களா. புட்லேயும் கொஞ்சம் ஷேடு இருக்க தான் செய்யுது. இது கேம் மாறிடும். நாளைக்கு எங்கிட்டாவது அங்கிட்ட ஒரு மாதிரி கேம் தான் இருக்கும். ஒரு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் மேலே கீழே ஒரு சென்செக்ஸில் 500 பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் இருக்கலாம் அப்படின்றதான் இது வரைக்கும் சொல்லுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்த்தா தான் இதில் விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருக்குது. க்ரீனில் இருந்தது ஆக்சுவலாக இப்போ நெகட்டிவ் ஓடி வந்துடுச்சு. பார்க்கலாங்க. ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் மார்க்கெட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ எஃப்ஐடி ஆக்டிவிட்டி வந்துருச்சு. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். ஒரு 1549 கோடிக்கு வந்து எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து க்ரீனில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் அப்படின்னு சொல்கிறது வந்து நல்ல விஷயமாக பார்க்கலாம். இது வந்து ஷார்ட் கவரில் எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் தோணுது. கொஞ்சம் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் டவுன் சைட் ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். கேஷ் மார்க்கெட்டில் ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ வந்து உள்ளே வந்துருக்குறாங்க. எஸ், அஃப்கோர்ஸ்.
ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீனில் நல்லாவே வந்திருக்காங்க. இதுவுமே ஒரு பாசிட்டிவ் நோட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் என் சைட்லேருந்து நான் சொல்கிறேன். எஸ்டன் நம்ம போகிற கண்ணன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மொதல் விஷயம் செக்லிஸ்ட்டில் இந்தியா விக்ஸ் என்றைக்குமே கொஞ்சம் வால்டைலாக தாங்க இருந்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நெகட்டிவ் க்ளோஸ் வச்சுருக்கு. ஒரு 1.5% நியராக வந்து நெகட்டிவாக வந்து வால்டாலிட்டி இறங்கியிருக்கு. இது வந்து ஒரு மணிக்கு மேலே தான் இறங்கியிருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி க்ரீன்லேயே தான் இருந்தது. 1.5% ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வால்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆகி தான் இருந்தது. ஸோ எண்ட் ஆஃப் ஈஓடி தான் அதோடைய ட்ராப் வந்து இருந்தது. வால்டாலிட்டி கேமுக்காக இன்றைக்கி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பட் இன்றைக்கி வந்து க்ரூஷியல் தான். அந்த 25, 100, 150, 200 இதுக்கு நடுவுலேயே போட்டியாக இருந்தது. அங்கிட்டா இங்கிட்டான்ட்டு அந்த பக்கம் 4 கோடி புட்டை செல் பண்ணுறாங்க, இந்த பக்கம் 4 கோடி காலை செல் பண்ணுறாங்க. மார்க்கெட் அங்கே நிற்குமா இங்கே நிற்குமான்னு ஒரு கேமுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து இருந்தது. இது நம்ம நேற்றே பார்த்தோம். ஒரு 92 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் இருந்தால் 100 பாயிண்ட்குள்ளே கேம் இருக்குன்ட்டு. ஸோ அதுக்குள்ளே தான் இருந்தது. ஸ்கியூலாம் உடையும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் எங்குமே உடையிற ஒரு 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 இதுவே தெரியல. ஒரே ஒரு டைம் வந்து ஹையர் சைடில் 25, 215க்கு மேலே ட்ரேட் ஆச்சு. உடைக்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி மார்க்கெட் வந்து உடையலை. ஸோ மார்க்கெட் வந்து அங்கேருந்து ஃபர்தராக கீழே தான் விழுந்து இன்றைக்கி க்ளோசிங் வச்சுது. நிஃப்டி ஸ்டாடல் நாளைக்கு 218, சென்செக்ஸ் வந்து 428. ஸோ இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆக வாய்ப்பு நிறைய இருக்குது நண்பா. அண்டு ஸ்கியூ வந்து லைட்டாக வந்து மாறி இருக்குது. ஃப்ளாட் டு அப்சைடுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 1 வீக்காக இருந்தது. இப்போ கொஞ்சம் வால்டைல் அப்படின்ற சொல்கிற விதமாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க. மேபி இங்கேருந்து மார்க்கெட் யூட்டன் போடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஏன் வால்டைலாக இருக்கணும் அப்படின்றது தெரியல. கால் செல்லிங் ஹெவியாக வரவே தான் இது வால்டைல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்குது. ஓகேங்களா, நேற்று இருந்ததை விட கால் செல்லிங் கொஞ்சம் அதிகமாக மார்க்கெட்டில் இருக்க தான் செய்யுது. ஸோ லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை மார்க்கெட் உடையும்போது ஒரு சைட் ட்ரெண்ட் ஆகலாம். அண்ட் பிபி டைனமிக்கோடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கூட தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸப்ட் ஒரு மிட் கேப் நிஃப்டி தான் ஒரு 0.5% ஏறி இருக்குது. மற்ற மார்க்கெட் ஒரு மாதிரி ஃப்ளாட் மூவ் தான். பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஷேடாக இருக்குது. இதோட மீனிங் என்னென்னா கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஷார்ட் கவரில் மார்க்கெட் இருக்குது அப்படின்றது தான். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே போக தான் பார்க்குது. நீங்கள் போய் காலோடைய ப்ரீமியத்தை பாருங்களா, அடுத்த மணி ப்ரீமியத்தை. காலோட ப்ரீமியம் தான் அதிகமாக இருக்கும். புட்டோட ப்ரீமியம் நல்லா அடித்து வச்சுருப்பாங்க. நிஃப்டி இதெல்லாம் போய் பாருங்களா, 78 இருக்குது, 150 இருக்குது. இது வந்து மீனிங்கே கிடையாது. இன்டென்ஷனாக புட்டை செல் பண்ணுறாங்க, கால் செல்லர்ஸ் வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க. அதோட மீனிங் தான் இது. ஸோ இதுதான் ஷார்ட் கவரு. ஸோ ஸ்பாட் வெர்சஸ் ஃபியூச்சர்ஸ் நேற்று இருந்ததை விட ஹெவியாக இருக்குது. இந்த ஷார்ட் கவரில் ப்ரீமியத்தில் ப்ரைஸை கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னாலே கொஞ்சம் அப்படியே அடுக்கடுக்காக ஒரு 40-50 பாயிண்ட் இந்த மாதிரி க்ரீனாக வச்சு கூட மார்க்கெட் மேலே ஏற வாய்ப்பு இருக்குது. பிசிஆர் நேற்று இருந்ததை விட எல்லாமே வந்து ஷேடாகி தான் இருக்குது. எஸ் அஃப்கோர்ஸ் நேற்று இருந்ததை விட புட் செல்லிங் மார்க்கெட்டில் கொஞ்சம் தோய்வு இருக்குது அப்படின்றது இந்த ஒரு டேட்டா வந்து சொல்லுது நண்பா. அண்ட் குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருந்துகிட்டு இருக்குது. நாளைக்கு தான் நியூஸ் இருக்குது. அது வந்து எஃப்ஓஎம்சி மீட்டிங் அண்டு ஜெரம் பவுல் பேசுகிற விஷயமா இருக்கட்டும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே இருந்துக்கிட்டு இருக்குது. மற்றபடி வேறு எந்த நியூஸும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இது வரை இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் ஷார்ட் கவரிங் வந்து நல்லா வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ சொன்ன அந்த கால் ப்ரீமியம் அதிகமாக இருக்குது, புட்டோட ப்ரீமியம் சொன்ன பார்த்திங்கன்னா அந்த விஷயம் தான் இது. இன்னும் மேலே போக வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டேயோட லோவை மார்க்கெட் ப்ரீச் பண்ணால் ஓடி வந்துடுங்க. அது நல்ல சகுனம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஷார்ட் கவரிங்கில், ஏன்னா அதுதான் வந்து ஒரு நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதையும் விட்டு போச்சுன்னா ஒரு 2 டேஸோட லோ, ஸோ அங்கேயும் உடச்சிருச்சுன்னா நீங்கள் உங்கள் பொசிஷன் வந்து ஹையர் சைடில் வைக்கிறது பிரயோஜனம் இல்லை. மார்க்கெட் வேகமாக கீழே இறங்கலாம் அப்படின்ற ஒரு இன்ட்டு. ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க. ட்ரம்ப் வந்து இன்னும் எதுவுமே வாய் திறக்கல இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 நாளாக. ஸோ ஏதாவது நியூஸ் நடுவில் வரும்போது மார்க்கெட் அதோட வேலையை காட்ட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி உள்ளே தோணுது. பட் தெரியல, இது நியூஸ் வெளியே வரல, அது வரையும் நல்லது. விக்ஸ் வந்து இன்றைக்கி ட்ராப்பாக இருக்குது மார்க்கெட்டில். எஸ்பெஷலி ப்ரீமியத்தில் ஐவி கம்மியாக இருக்கனால தான் இங்கே நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஸ்ட்ராடல் எப்போவுமே ஸ்டார்ட் ஆஃப் த வீக் ஒரு 240-250 கிட்ட இருக்கும். 218ன்றது ரொம்ப கம்மி. ஸோ கன்சாலிடேஷனுக்கு மார்க்கெட் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸ்கியூ வந்து வால்டைலாக இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் கால் செல்லர்ஸ் வந்து இருக்கிறாங்க நேற்று இருந்ததை புட் செல்லர்ஸை விட. ஸோ ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது ஷார்ட் கவரிங் மாதிரி தான் தெரியுது. பிசிஆர் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லைட்டாக ஷேடு இருக்க தான் செய்யுது. இது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ டோட்டலாக பார்க்கும்போது பெருசாக பயப்படுற விஷயம் மாதிரி எதுவும் தெரியலை. ஸோ கொஞ்சம் உஷாராக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த டேட்டா ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டா தான். நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்.